Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்ச் 20க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே டூ ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு ஒரு மைனர் புல் பேக்கோட க்ளோசிங் வச்சதுனால மோஸ்ட்லி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இன்கேஸ் நமக்கு கரெக்ஷன் வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட்டை கட் பண்ணும்போது 350 நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு கேப்ரூன் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக ப்ரீவியஸ் பார்ட்டை கட் பண்ணனால நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அந்த கரெக்ஷன் ஆனது நமக்கு 350 இப்போதைக்கு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரக்கூடிய செஷன் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் நாளைய மார்க்கெட்டும் கேப்ரூன் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு அந்த டிமாண்ட் ஒன்று கட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக கரெக்ஷன் வரும். ஸோ கரெக்ஷனை பொறுத்தளவு நமக்கு ஒரு அக்ரெசிவான கரெக்ஷன் வரதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு டிமாண்ட் ஒன்று சப்போர்ட் இருக்கிறான்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனுக்கான ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ஷன் கன்டினியூஷனே பார்த்துலாம். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான கரெக்ஷனை ஃபாலோ பண்ணி நமக்கு கன்சல்டேஷன் கொடுத்ததுனால மோஸ்ட்லி அது நமக்கு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கேயும் நாளைய மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனுக்கு கேப்ரூன் கொடுத்ததுனா ஃபர்தராக கரெக்ஷன் கன்டினியூஷன் நடக்கும். அதை பொறுத்தவரை நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இமீடியட்டாக டிமாண்ட் ஜோனை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக கரெக்ஷன் எதிர்பாருங்க. மார்க்கெட் டிமாண்ட் ஜோனை சாலிடாக கட் பண்ணும்போது நம்மளுடைய அடுத்த டார்கெட் 21,680 21,656 ஒரு சாலிடான சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கேயும் என்னோட எக்ஸ்பிரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு புல் பேக் கொடுக்காது, ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக கரெக்ஷன் நடக்கிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு லாங் கரெக்ஷனாக இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். ட்ராப் பண்ணி காட்டணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது இந்த ஜோனில் பெரிய அளவுக்கு புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. மார்க்கெட் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் அகைன் இந்த லெவலில் கட் பண்ணும்போது அதாவது 21,656 கட் பண்ணும்போது அது நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதாவது ஒரு ஃப்ரீ ஃபாலை தான் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் வரவிருக்கக்கூடிய செஷனில் நமக்கு 21,447 வரைக்கும் வரலாம். இதுதான் நமக்கு கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்கா. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தான் கரெக்ஷன் கொடுத்துருந்தாலும் நமக்கு RSI ஆனது டைவர்ஜன்ஸ் இண்டிகேட் பண்ணுறான். அதாவது நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது லோ ஸ்ட்ரக்சர் கிடச்சிருந்தாலும் RSIயை பொறுத்தளவு நமக்கு ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கான். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கரெக்ஷன் ஆனது பெரிய அளவுக்கு வால்யூம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இண்டிகேட் பண்ணுறான். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் ஒரு மைனர் கேப்ரூன் கொடுத்துட்டு டிமாண்ட் ஒன்று சாலிடான சப்போர்ட் எடுக்கிறான்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதை பொறுத்து எந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா RSI நமக்கு மிட் லெவல் 50 கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி மூவிங் ஆவரேஜ் 20 கட் பண்ணாலும் நம்ம தாராளமாக அதை ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்ரூன் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெண்டு வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பெரிய அளவுக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. என்னதான் கேப் அப் கொடுத்தாலும் ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு கீழே வரக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பொறுத்தளவு நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்குறான்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மைனர் ஸ்விங்க்கும் ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கு டீட்டெயில்ஸ் விடுங்க. மார்க்கெட் 38 கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக புல் பேக் இருப்பாருங்க. அதை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு போகாது. மேக்ஸிமம் 61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் கேப் அப் கொடுத்தோன்னா 38 நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துரு அகைன் இந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சும் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரெண்டு கன்வியூஷனான கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். இதுதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இதே செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 38 கட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி 61 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் 61 ரீச் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடக்கலாம். அந்த மாதிரி மார்க்கெட் 61 ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடந்தால் மட்டும் வரவிருக்கக்கூடிய செஷனில் நம்ம ராலி கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி அடுத்து வரவிருக்கக்கூடிய செஷனில் கேப் அப் கொடுத்துட்டு 61 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக ராலி கன்வியூஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டீ இந்த மாதிரி காசு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டீயை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கா. மோஸ்ட்லி நம்ம ரேஞ்ச் மார்க்கெட் தான் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கேப்ரூன் கொடுத்து ஒரு கன்சல்டேஷனோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கேப்ரூன் கொடுத்துட்டு ப்ரீவியஸ் பார்ட்டை கட் பண்ணால் மட்டும் நல்ல ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது நிஃப்டியில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இங்கேயும் நமக்கு நியூட்ரல்லேருந்து கேப் அப் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு கன்சல்டேஷன் தொடரும். அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஃபாலோ பண்ணி மார்க்கெட் எப்போ 38 கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ராலி கன்வியூஷன் நடக்கும். ஸோ இதான் பேங்க் டீக்கான ஸ்ட்ரக்சர். நான் ரெண்டு வேரியேஷனுமே ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சரே பார்த்துலாம். நாளைய மார்க்கெட் கேப்ரூன் கொடுத்துட்டு
46,126 கட் பண்ணிச்சுன்னா நம்மளோட இமிடியேட் டார்கெட்ன்றது மைனர் டிமாண்ட் ஜோனான 45,948 இருக்கும். ஸோ இந்த லெவலை பொறுத்தளவும் நம்ம ப்ரீவியஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. ஒரு மைனர் கன்சால்டேஷன் கொடுக்கும். இந்த கன்சால்டேஷனை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது நம்மளோட அடுத்த டார்கெட் 45,511 இருக்கும். ஸோ இதுதான் கரெக்ஷனுக்கான ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் மார்க்கெட் இந்த இடத்துல சாலிடான ரிஜெக்ஷன் கொடுக்குறான்னா நீங்கள் RSI செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு டைவர்ஜென்ஸ் கிடைக்கிறான்ற பட்சத்தில் அந்த புல் பேக் சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். நமக்கு RSIயில் டைவர்ஜென்ஸ் கிடைக்காட்டி மோஸ்ட்லி இந்த ஜோனில் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கு தான் பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கேப்பும் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு கேப்பு கொடுக்கும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் ஆனது கன்வியூஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதாவது 38%க்கும் இன்னைக்கு சப்போர்ட் தான் இந்த 61%க்கும் இடையில நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். அந்த ரேஞ்சை பொறுத்தளவு மோஸ்ட்லி நமக்கு இந்த இடத்துல கன்சால்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தர் 38 கட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கேப்பு கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு கேப்பு கொடுத்துட்டு இமீடியட்டாக சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்தாலும் லைக் ப்ரீவியஸில் பார்த்தா அதே கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். மார்க்கெட் 46,126 கட் பண்ணும்போது நம்மளுடைய இமீடியட் டார்கெட் டிமாண்ட் ஜோனான 45,948 இருக்கும். நீங்கள் தாராளமாக இந்த ஜோனில் கன்சல்டேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த கன்சல்டேஷனை ஃபாலோ பண்ணி அகே டிமாண்ட் ஜோனை கட் பண்ணும்போது மார்க்கெட் 45,511 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா மோஸ்ட்லி அந்த ரேஞ்ச் ஆனது நமக்கு கன்வியூஷன் நடக்கும். அதாவது கன்சல்டேஷனோட தான் க்ளோசிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் கேபிள் கொடுத்தா மட்டும் நாளைய மார்க்கெட் நமக்கு நெகட்டிவ்ல க்ளோசிங் வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.